தம்பி எஸ்டிஆர் போகும் தூரம் எனக்கு தெரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. வழி நடத்தும் தலைவன் நீங்கள். உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும் எஸ்டிஆர். ஆனா அவங்களை வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறேன் நான். தம்பி எஸ்டிஆர் போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவன் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு, தலைக்குள்ள. அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியா அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும். அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனா உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார். இதுல இங்க இருந்து என் கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும் எஸ்டிஆர். புதுசா நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான். ஆனா அவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான். அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், என்னதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்க தங்க வைத்ததே நீங்கள் தான். இப்ப இங்க இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு வந்து இங்க சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இன்னொரு பக்கம் சாஞ்சனா பிடிக்க மணி இருப்பார், ரஹ்மான் இருப்பார், ரவி கே சந்திரன் இருப்பார், நாதர் இங்க கொஞ்சம் வந்து அந்த பின்னாடி பிடிக்க என்ன பிடிப்பாங்க. அவங்களாம் மேல நிக்கிறவங்க நம்ம குழந்தைகள், என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது. இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும் போது அதுல பின்னாடி எனக்கு பக்கபலமா முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள்.